அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. விவஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? விவஸ் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்களோட பகிர்ந்துக்க நினைக்கிறேன். என்னன்னு சொன்னா, இப்ப புதிய முறையில புதிய முறையிலண்டா பழைய பிசினஸ், ஆனா புதிய முறையில மக்கள் அதிகமாகவே ஏமாத்தி கொண்டு இருக்கிறாங்க. ஆன்லைன் பிசினஸ் அதுல வந்து குறிப்பாக வந்து வாட்ஸ்அப்ல, ஃபேஸ்புக்ல செய்யக்கூடிய ஆன்லைன் பிசினஸ்ல வந்து அதிகமான மக்களை வந்து ஏமாத்தி கொண்டு மடையர்களாக்கி கொண்டு இருக்கிறாங்க. அதுல வந்து எல்லாருமே இல்ல. வாட்ஸ்அப்ல, ஃபேஸ்புக்ல செய்யக்கூடிய எல்லாரையும் நான் சொல்ல வரல. நல்லவர்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. ஆனா ஒரு சில குறிப்பிட்ட கேடுகெட்ட நபர்களை தான் நான் இதுல சொல்ல வந்தேன். காரணம் என்னன்னு சொன்னா, இதுல செய்யக்கூடியவங்க வந்து அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் போட்டோ அனுப்ப கொலைக்கு நல்லது, வீடியோ அனுப்ப கொலைக்கு நல்லதை அனுப்புவாங்க. ஆனா ஆர்டர் பண்ணதுக்கும் இதுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லாம வேற எந்த அனுப்பி வைப்பாங்க. அது மட்டும் இல்லாம சில டைம்ல வந்து நாங்க ஒரு ஐட்டத்தை ஆர்டர் பண்ணிப்போம், அதே ஐட்டத்துல வந்து வேற குவாலிட்டியை அனுப்பி வைப்பாங்க. அல்லது என்னன்னு சொன்னா ஒரு ஆடை அனுப்பி வைப்போம், ஆடை அதை என்டிஆல் ஆர்டர் பண்ணியிருப்போம், அதுல வந்து டேமேஜ் ஆனது கிழிஞ்சதை அனுப்பி வைப்பாங்க. இதை போல நிறைய மக்களுக்கு நடந்திருக்குது. நான் நடந்ததையும் சொல்றேன். அதே போல எனக்கு ஒன்று நடந்ததையும் நான் இப்ப சொல்ல வந்தேன். என்னன்னு சொன்னா, நான் சமீபத்துல இப்ப கிட்டத்தட்ட இல்ல ஒரு மாசம் கால அவகாசம் டைம் கொடுத்து பார்த்தேன். வீடியோ போடுவேன்னு கூட சொன்னேன். நான் வீடியோ போடுவேன்னு சொன்னதுனால டெலிவரி கம்பெனியோட தொடர்ந்து பேசிட்டே இருந்தாங்க. அந்த ப்ராடக்ட்டை வந்து நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறோம், ரீஃபண்ட் பண்ணி தரதுக்கான ஆக்ஷனை நாங்கள் எடுத்திருக்கிறோம், அப்படி இப்படின்னு பேசினாங்க. இப்போ வந்து அவங்களும் அப்படியே பேசாம இருந்துட்டாங்க. என்னென்னா நான் வளமையா பேசி இருக்கணும், ஆனா இந்த விஷயம் ஆகுதில்லைன்னு. பொதுவாக இந்த விஷயத்துல நிறைய பேர் ஏமாறுறாங்க. ஆனா அப்படியே சிலாக்கள் விட்டுட்டு வேலையை பார்க்குறாங்க. சின்ன ஒரு அமௌண்ட் தானே, சின்ன ஒரு கணக்கு தானே, அல்லது வந்து சிலாக்கள் இப்படியே விட்டுட்டு வேலையை பார்க்குறாங்க. நோண்டி கேஸ் இதெல்லாம் எல்லாத்தையும் செலுத்தி கேளுமா அப்படின்ட்டு கட்டாயமா இருந்தாலும் ஒரு விஷயம் சொன்னா கட்டாயமா எல்லாத்தையும் சொல்லணும். ஏன்னு சொன்னா நோண்டிக்காக வேண்டிய அல்ல, நான் ஏமாந்து கவலைக்காக வேண்டிய அல்ல, பிறரை அந்த விஷயத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்காக வேண்டி. இப்ப நான் வந்து ஒரு மாத கால அவகாசம் டைம் கொடுத்தேன் ரிட்டர்ன் பண்ற, அதாவது சாமான் எடுத்துக்கொண்டு ரீஃபண்ட் பண்ண சொல்லி. அதுக்கு எந்த ஒரு மாசம் தேவையே இல்லை இந்த விஷயத்துக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு பெரிய அமௌண்ட் ஒன்றும் இல்லை இதுல. நான் வீடியோ அவங்க இந்த ரீஃபண்ட் பண்ணியிருந்தாலும் கூட கட்டாயம் நான் வீடியோ போட்டதுக்கு இருந்த காரணம் வந்து என்னன்னு சொன்னா, அவங்க ரீஃபண்ட் பண்ணல, ரீஃபண்ட் பண்ணியிருந்தாலும் கூட நான் வீடியோ போட்டிருப்பேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்குது, இதுல இருந்து பாதுகாப்பு பெற்றுக்கொள்ளுங்க என்று உங்களுக்கு ஒரு வீடியோ தந்திருப்பேன். ஆனா அவங்க அப்படி நடந்து கொள்ளல. அதனால இந்த வீடியோன்னு நினைக்க வேணாம். செஞ்சிருந்தாலும் சரி, செய்யலன்னு சொன்னாலும் சரி, இந்த வீடியோ எப்படியும் போடத்தான் நினைச்சிருந்தேன். ஏண்டா நான் போட்டது ஒரு கிம்பல் உண்டு, அவங்க அனுப்பி வச்சிருக்கிற வந்து ஒரு ட்ரைபாட் உண்டு அனுப்பி வச்சிருக்கிறது. அதுக்கும் இதுக்கும் ரொம்ப தூரம். அது மட்டும் இல்லாம உதாரணமா நான் ஒரு ஐட்டம் ஒரு ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணா, நான் அல்ல யார் ஆர்டர் பண்ணாலும் அதே தான் அனுப்பி வைக்கணும். அது இல்லாம ஐட்டம் நிறத்தை மாற்றி அனுப்பினாலே கூட எங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். அதுக்கு அவங்க எங்களுக்கு ஆக்ஷன் எடுக்கலும் ஏலாம் இல்லை. நிறைய மக்கள் வந்து இப்படி விட்டு இருக்கிறதுனால அவங்களும் அப்படியே வளர்ந்து போற, ஏமாத்தி கொண்டே இருக்கிற. ஏமாறுற கூட்டம் இருக்கும் வரைக்கும் ஏமாத்துறவன் இருந்துட்டே இருப்பான்னு சொல்ற, இருந்தோ இல்லையோ, ஆனா ஏமாத்தக்கூடிய கூட்டம் இருக்கும் வரைக்கும் ஏமாறுற கூட்டம் இருக்குமோ இல்லையோ, ஆனா ஏமாத்துறவர்களைத்தான் இன்றைக்கு இல்லாட்டி இன்னொரு குழியில வச்சு விழுவாங்க. ஏமாறுறவங்க தெரிஞ்சுதான் ஏமாறுறேன் இல்லை, ஆசைப்பட்டு தான் ஏமாறுறேன் இல்லை. ஏமாத்தக்கூடிய கூட்டம் வந்து எப்படியாவது ஒருத்தரை ஏமாத்தணும்னு அதைத்தான் ஃபுல் டைமா யோசிச்சு கொண்டிருப்பாங்க. அவங்களோட நிரம்பெல்லாம் அந்த அந்த ஐடியா தான் ஓடிக்கொண்டிருக்கும். பொதுவாக கல்லனுக்கு சொல்லுவாங்க, கல்லனுக்கு வந்து நிரம்பெல்லாம் மூளை உண்டு. அதை போலதான் இவனுக்கு கூட அந்த ஐட்டம், அதாவது அப்படி சொல்லேன். ஏமாத்தக்கூடியவன் வந்து அவனும் ஒரு கள்ளன் தான், பெரிய ஒரு கள்ளன் தான். அது கம்பெனியா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு தனிப்பட்ட நபரா இருந்தாலும் சரி. இந்த விஷயத்துல வந்து எப்படின்னு சொன்னா, நான் வந்து சாமான, அதாவது பெற்றுக்கொண்டது இப்ப நான் சல்லியை கொடுத்தேன். சல்லியை கொடுத்து ஒரு 5 நிமிஷத்துல டெலிவரி பாய் கால் பண்ணி சொன்னேன், இந்த ஐட்டம் நீங்க எனக்கு கொண்டு வந்திருக்கிற ஐட்டம் வந்து இது இல்லை, அதை மாத்தித்தாங்கண்டு, அதை வந்து ரிட்டர்ன் பண்ணுங்கண்டு. அவன் சொன்னான் கம்பெனியோட பேசணும், கம்பெனி ரிட்டர்ன் எடுக்க சொன்னு சொன்னா நாங்க அதை ரிட்டர்ன் எடுப்போம். கம்பெனியோட பேசினேன்னு சொன்னா கம்பெனி சொல்றாங்க, டெலிவரி பாய் வந்து அதை மார்க் பண்ணிருந்தேன்னு சொன்னா எங்களுக்கு ஒண்ணுமே செய்யல அப்படின்ட்டு. டெலிவரி பாய் மார்க் பண்றதுக்கு முன்னால நான் பேசிட்டேன், ரீமார்க் பண்றோம் அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லி. ஆனா அவங்களும் அப்படியே பெல்ட் அடிச்சுட்டாங்க. அது வந்து கம்பெனியோட பேர் வந்து என்னன்னு சொன்னா A to Z ட்ராப் ஷிப்பிங் சொல்லக்கூடிய டெலிவரி கம்பெனி. நான் வந்து முழு ஆதாரம், அதாவது நான் யாரோட பேசினேன், எனக்கு டெலிவரி பண்ண கம்பெனி எது, அடுத்து வந்து எனக்கு அனுப்பி வச்சது பை எல்கேன்னு சொல்லக்கூடிய ஃபேஸ்புக்ல இருந்து ஒரு பேஜ் ஒன்றா நான் பார்த்து ஆர்டர் பண்ணேன்.
பின்னால் திரும்ப போயிட்டு பார்த்தேன். அவன் வந்து போடக்கூடிய அந்த பை எல்கேன்னு சொல்லக்கூடிய அந்த பேஜில் ஒரு ஐட்டத்தை ஒருக்க தான் போடுறான். அதுக்கு பின்னால் அழிச்சிட்டு வேறு ஐட்டம் போடுறான். அப்படித்தான் நடந்துட்டு இருக்குது அவன் அந்த பேஜில். அதில் நான் வந்து அந்த பேஜை வைத்து எந்த ஒன்றையுமே மெசேஜ் பண்ணாமல் நான் இதுக்கு முந்தையெல்லாம் ஆர்டர் பண்ணி எடுத்திருக்கிறேன் ஃபேஸ்புக்கில். ஆனால் இந்த முறை இந்த விஷயத்தில் மாட்டிக்கொண்டேன். இருந்தாலும் அதை மக்களுக்கு சொல்லியே ஆகணும் என்ற ரீதியில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஏண்டா நீங்களும் அதை மாதிரி விஷயங்கள்ல மாட்டிக்கொள்ளாமல் இருக்கணும்ன்றதுனால. அதுக்கு பின்னால் அந்த அவங்களோடையும் பேசினதுக்கு பின்னால் எங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுறேன்னு கூட சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு அந்த டெலிவரி கம்பெனி கூட நம்பரை தந்துச்சு. அவங்க சொன்னாங்க எந்த ஒரு ஆதாரமும் இல்லை, அவங்களோட ஃபோன் நம்பர் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபோன் நம்பரை தந்தாங்க. அவங்களோட பேசினதுக்கு அப்புறம் ரீஃபண்ட் பண்ணுறேன்னு சொல்லி கால அவகாசம் கேட்டான். நான் கிட்டத்தட்ட ஒரு 1 month டைம் கொடுத்து ஒன்றுமே நடக்காதனால தான் இந்த வீடியோன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆனால் தந்திருந்தாலும் கூட நான் வீடியோ போட்டிருப்பேன். ஏண்டா இதில் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. நான் நிறைய மாதிரி பேசினேன். அதில் ஒன்று டெலிவரி கம்பெனி சில விஷயங்களில் போய் சொன்னாங்க. டெலிவரி கம்பெனி சில விஷயங்களில் முன்னுக்கு ஆகிற மாதிரி பின்னுக்கு ஆகினாங்க, பெல்ட் அடிச்சுட்டாங்க, இந்த மாதிரி விஷயம். அடுத்தது இப்போ உதாரணமாக நான் திரும்ப அந்த பை எல்கேக்கு போய்த்து சில விஷயங்கள் ஆர்டர் போட்டேன். ஆர்டர் போட்டதுக்கு பின்னால் எனக்கு கால் பண்ணி கேட்குறாங்க, இந்த மாதிரி ஐட்டம் ஒன்று ஆர்டர் போட்டிருக்கீங்க, எடுத்துகிட்டு வந்துடுவாண்டி. எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஆனால் நான் உடச்சி பார்த்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கு பின்னால் தான் அந்த நான் ஆர்டர் போட்ட சாமானாக இருந்தால் தான் நான் சொல்லியே தருவேன்னு சொன்னதுக்கு அவங்க அப்படியே நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறோம் அப்படின்ட்டு அப்படியே விட்டுடுறாங்க. திரும்ப எந்த ஒரு கோலுவோ அல்லது எந்த ஒரு மெசேஜோ இல்லை. கட்டாயமாக நீங்களும் சில விஷயங்கள் ஆர்டர் போடுவீங்க அல்லது நீங்கள் ஏதோ ஒன்று ஆர்டர் போட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அப்படி என்னமாலும் ஒரு கன்ஃபர்மேஷன் கோல் வந்ததுன்னா நீங்கள் இந்த ஐட்டத்தை நாங்கள் உடச்சி பார்த்து அந்த சாமானாக இருந்தால் சொல்லித்தாருன்னு நீங்கள் கேளுங்க. அப்படி என்னமாலும் பெல்ட்டி ஆகுனா அப்படி என்னமாலும் ரிட்டர்ன், அதாவது அவங்க ரிட்டர்ன் ஆகிடுச்சின்னு சொன்னால் அதை அப்படியே நீங்கள் விட்டுட்டு வேலையை பாருங்கள். ஏன்னு சொன்னால் ஒரு ஐட்டத்தை வந்து ஒரு கம்பெனி அல்லது ஒரு ஒருத்தர்கிட்ட தான் வாங்கியலுமா எங்களுக்கு பலதரப்பட்ட ஆன்லைன் பிஸ்னஸ் எல்லாம் நடந்து கொண்டிருக்குது. அல்லது கடைகளில் திருப்பி வாங்கியலும் இந்த மாதிரி ஏமாற்றங்கள் பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்குது. இந்த மாதிரி விஷயங்களில் மாட்டிக்கொள்ளவானம். நான் வந்து எனக்கு பை எல்கேன்னு சொல்லக்கூடிய கேபிட்டல் நீங்கள் அடிச்சு பாருங்க, நீங்கள் சர்ச் பண்ணுங்க. நிறைய மக்கள் சிங்கள மக்கள் எல்லாம் ஏமாந்திருக்கிறாங்க. எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஆதாரம் பின்னுக்கு காட்டுறேன் பாருங்க அப்படின்ட்டு. நான் எந்த ஆர்டர் போட்டிருக்கேன், எனக்கு எந்த ஐட்டம் வந்திருக்குது, அதே போல் அந்த அதுக்கு உடந்தையாகின யாரு, எனக்கு இந்த டெலிவரி கம்பெனி எந்த கம்பெனி, அது மட்டும் இல்லாமல் ஏமாந்த மக்களோட கருத்துக்கள் எல்லாம் இருக்குது. எல்லாத்தையும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கருத்தையும் நீங்கள் இன்ஷால்லா சொல்லுங்கள். கட்டாயமாக இந்த வீடியோ பிரயோஜனமான ஒரு வீடியோவாக இருந்தால் பிறரோட பகிர்ந்து கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது நான் ஆர்டர் போட்டது கிம்பல். எனக்கு வந்திருக்கிற ட்ரைபாட் உண்டு. இதுதான் பாருங்கள். நான் அவனோட பேசினது, அதாவது நான் ஃபேஸ்புக்கில் ஆர்டர் போட்டு அதுக்கு பின்னால் வாட்ஸ்அப்பில் அவனோட பேசினது. அவன் எனக்கு மாற்றி அனுப்பிக்கிறானே, அதனால் இது வந்து டெலிவரி கம்பெனியோடு நான் பேசினது. டெலிவரி கம்பெனியால் சொன்னாங்க ரீமேக் கூட போட்டிருக்கிறோம் அப்படின்ட்டு கூட கடைசியில் பெல்ட்டி அடிச்சிட்டாங்க. மெசேஜை மெதுவாக நோமலாக மெதுவாக வாசித்து பாருங்கள். அடுத்தது வந்து இது வந்து மக்கள், அதாவது ஏமாந்த மக்கள்கிட்ட ஃபீட்பேக் கருத்துகள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அந்த கம்பெனியில் மட்டும் வாங்க வேணும். அதோட ஃபோன் நம்பர்ஸ் கூட எல்லாம் இருக்குது. வேண்டாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க.